Greetings to everyone. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இங்கிலீஷ்ல வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ சிம்பிள்ங்க. அதுக்கு நம்ம மறுபடியும் கேனை யூஸ் பண்ணியே வந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சென்டென்ஸை நான் ரெண்டு லெவலா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து பேசிக் லெவல், இன்னொன்னு வந்து அட்வான்ஸ் லெவல். First, let's look on to the basic level of sentences. It can rain today. இன்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Mistakes can happen. தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Anyone can win this game. யார் வேணாலும் இந்த கேமை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. Let's move on to the advanced level of sentences. Climate change can severely affect future generation. Effective leadership can inspire nations to progress. நல்ல ஆளுமை கண்டிப்பா ஒரு நாட்டை ப்ராக்ரஸ்க்கு வழி நடத்தும். Now let's move on to the next segment of our class, that is shadowing practice. Shadowing நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Shadowing ஒன்றும் இல்லைங்க, ரீடிங் ப்ராக்டிஸ். நான் ரீட் பண்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes, there are many colors we can't see with our eyes. We see the world in all kinds of beautiful colors like red, green, blue and violet. So இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் வந்து நீங்க ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் definitely you will improve your pronunciation, which is very very important for communicating in English. Now let's move on to the next segment, activity. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்டிவிட்டி செக்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட பத்தி ஒரு நிமிஷம் இல்ல 30 செகண்ட்ஸ் பேசணும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு யாரோடைய கம்பெனியனும் இல்லாம, ஃப்ரெண்ட்ஸே இல்லாம ரொம்ப அழகா உங்களால இங்கிலீஷ் வந்து இண்டிவிஜுவலா கத்துக்க முடியும். ரெண்டாவது, தூணுல இருந்து துருப்பு வரைக்கும் எதை பத்தி கேட்டாலும் உங்களால இங்கிலீஷ்ல சரளமா பேச முடியும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மேட்ச் பாக்ஸ். ஓகே, சோ இத பத்தி நம்ம ஒரு நிமிஷம் இல்ல 30 செகண்ட்ஸ் பேசணும். ஓகே, so this is a matchbox. This is square in shape and I can see two cute little cats in the basket. So matchbox is a symbol of fire, which is the first civilization of human beings. So ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி பேசணும் அப்படின்னா முதல்ல அதோட பேர் சொல்லணும், அதோட அப்பியரன்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற அந்த 3 பாயிண்ட மட்டும் நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா you will develop your communicative English.